உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்த பயணிகள், காப்பாற்றுங்கள் என கூக்குரல் இட்ட வீடியோ வைரல். விமான விபத்து ஒரு புறம் நடக்கிறது, மறுபுறம் ரயில் விபத்து. இப்படி விவரிக்க முடியாத வகையில் விபத்துகள் நிகழ்வதும் இதில் பல அப்பாவி உயிர்கள் பறிபோவதும் வேதனையின் உச்சம். இது இப்படி இருக்க, இந்தோனேஷியாவில் பயணிகள் கப்பலில் நேரிட்ட பயங்கர தீ விபத்தில் அதில் பயணம் செய்தவர்கள் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்த வீடியோவானது வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவை பார்க்கும்போது பதைக்கச் செய்யும் என்றே சொல்லலாம். கப்பலுக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த துயரச் சம்பவம் நடக்க வேண்டும், இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்தோனேஷியாவின் வடக்கு ஸ்லோவேசி மாகாணத்தின் உள்ள நாட்டின் வடக்கு ஸ்லோவேசியாவில் உள்ள டாலிஸ் தீவில் KM பார்சிலோனா 5 என்ற கப்பல் சுமார் 250க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மனாட்டோவாவுக்கு புறப்பட்டு சென்றது. ஆனந்தமாக அதில் பயணம் செய்தவர்கள் பல கனவுகளோடு பிரயாணிக்க தொடங்கினர். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் கப்பல் திடீரென எரிந்தது. இதனை சற்றும் எதிர்பாராத பயணிகள் ஒரு கணம் என்ன செய்வது என தெரியாமல் விழித்திருக்க, அந்த நேரத்தில் பற்றிய தீயானது மளமளவென கப்பலில் பரவத் தொடங்கியதால் பயணிகள் அலறத் தொடங்கினர். ஒரு கட்டத்தில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த பயணிகள் உடலில் உயிர் பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கொண்டு கடலில் குதிக்க தொடங்கினர். பயணிகள் தங்களின் குழந்தைகளோடு கடலில் குதித்து தத்தளித்தனர். பாதுகாப்பு கவசம் பலனில்லை என தெரிந்ததும் தங்களை காப்பாற்றுங்கள் என குரல் எழுப்பினர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பார்ப்போரை கண்கலங்க வைக்கிறது. பின்னர் கடலோர காவல் படையினர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை 2 படகுகள் மற்றும் கப்பல் மூலம் மீட்டனர். 150க்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டதாக மீட்பு குழுவினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 15க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அவசரமாக பாதுகாப்பு கவசங்களை அணிந்தவாறு அவர்கள் கைபேசி மூலம் உதவிக்கு அழைப்பு விடுத்த காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கப்பலில் ஏற்பட்ட தீ பின்னர் முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கிறது. கப்பலில் எப்படி தீ விபத்து நேரிட்டது என்பது குறித்தும், கப்பலில் இருந்து பலர் மாயமான நிலையில் மீட்பு படையினர் தொடர்ந்து அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.